எக்ஸ் ஐஏஎஸ் இப்ப ஒட்டு மொத்தமா நம்ம காலில் விழுகிறாரு. நம்ம காலில் நம்ம எல்லாரும் காலிலையும் விழுகிறாரு. ஐயா என் உசுரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அவர் வேற யாரும் இல்ல, சகாயம்தான். இதே மாதிரி ஒரு மனுஷன் கத்தல கதறல, எதுவும் பண்ணல. இவங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டே கிடக்குறாங்கய்யா, எல்லாம் மீறி சுரண்டாங்க. இவங்க செய்யறதையெல்லாம் நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு கோர்ட்டுக்கு கேஸ் போட போயிடுச்சு. ஆபீஸா போயிட்டு அலைஞ்சிச்சு. இவங்க செய்யறதையெல்லாம் கையில ஆதாரத்தோட எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையில. அவர் பேரு ஜகுபர் அலி. மனுஷன் இப்ப உசுரோட இல்ல, செத்துட்டார். அது செத்துட்டாருன்றதை விட எதை தடுக்கணும்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, எதை காப்பாற்றணும்னு சொல்லி கோர்ட்டு வாசப்படியில ஏறி கேஸ போட்டாப்புலையோ அவங்களையே அதே லாரியில வச்சு தேய்னு தேய்ச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு வெறும் அவங்க மட்டும்தான் காரணம் இல்ல, அந்த குவாரி வச்சிருக்கவங்க மட்டும்தான் காரணம் இல்ல. அந்த குவாரி வச்சிருக்கவங்கள்ட்ட டீல் பேசி வச்சுக்கிட்டு தான் இல்லையா கவர்மெண்ட்டுக்குள்ளேயே. அதுவும் சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க சார். ஏன்னா அவங்களோட உதவி இல்லாம இதையெல்லாம் அவங்க பண்ணிருக்க முடியாது. அவங்களுக்கு ஸ்பைய இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற சில பேர் தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட கொடுத்தாரு. ஆனா அவர் பாதுகாப்பு கேட்கல, அவர் என்னைய கொன்றுவாங்க. ஆனா மிரட்டி இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இதே மாதிரிதான் சாட்சி சொல்ல மட்டும் கோர்ட்டுக்கு போன கொன்றுவான் உன்னை ஏன்றிருக்காங்க. இது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. இப்ப ஆனா அவர் ஐஏஎஸ் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு சமூக ஆர்வலர், சாதாரண சமூக ஆர்வலர். இதுல கட்சியில கொஞ்சம் இருக்காப்ல, கவுன்சிலரா வேற இருந்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா இங்க கலெக்டரா இருந்த ஒரு மனுஷன், எக்ஸ் ஐஏஎஸ், முக்கியமா இந்த கனிம வளங்களுக்கு ஆப்போசிட்டா இறங்கி அடிச்ச ஒரு மனுஷன். போர்டுல பின்னாடி இந்த வாய்மையே வெல்லும்ன்றதுக்கு பின்னாடி இன்னொன்னே எழுதி போட்டார், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு அதுக்காகவும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாப்லன்னு வைங்கள. குவாரியில குடிசையா போட்டு படுத்தே கிடந்தாப்புலையா. அந்த வேலையெல்லாம் அவர் நிறைய பார்த்துட்டார். ஆனா இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் பதவியில கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா அவர் போட்ட கேஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேஸுக்கு சாட்சின்னு சொல்றதுக்கு அவர் போகணும். இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா உசுருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. மோதின இடம் ஒன்னும் சாதாரணமான இந்த சில்லறை வியாபாரி எல்லாம் கிடையாது. அவ்வளவு பேரும் பெரிய பெரிய டைனோசர்கள், என்ன வேணாலும் செய்யும் அப்படின்றதுனால அந்த பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு அவர் போகணும். கோர்ட்டுக்கு போறதுக்காக சாட்சியை ஆஜராக சொன்னாங்க, ஆனா ஆஜராகல. ஏப்பா ஆஜராகலன்னு கேட்டா, இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பாதுகாப்பை இப்ப எனக்கே தெரியாம வித்ரா பண்ணிருச்சு. அவங்களாவே பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணல, வாபஸ் வாங்குங்க, எனக்கு தைரியம் இருக்கு, என்னால சமாளிச்சுக்க முடியும் அப்படிலாம் அதுவும் சொல்லல. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் உசுருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஏன்னா இப்ப அவர் போறது, மறுபடியும் சொல்ற, ஏதோ கார்பரேஷன்ல கொள்ளாய் போடுற கேஸ், அந்த கேஸ் எல்லாம் கிடையாது. சொரங்கம், குவாரி எல்லாம் பெரிய ஆளுங்க. அந்த கேஸ்ல ஒருவேளை இவர் சாட்சி சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஈர்ப்பு வந்துச்சுன்னா வரும். பிரச்சனையே அங்கேதான் இருக்கு, வரும். இவர் போய் ஏறி நின்று சொன்னா அப்படின்னா அவசியம் அது வரும். ஆனா அதுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன் அதாவது ஒருத்தட்ட பாதுகாப்பை எடுக்கிறாருந்தா அவர்கிட்ட சொல்லிட்டு எடுத்துருக்கணும். சொல்லு, அது எவ்வளவு பெரிய ஒரு கேஸ். இந்த கேஸ்ல எதுக்கு கவர்மெண்ட் ஒரு சோர்ஸ் சாட்சி, இந்த சாட்சி கோர்ட் ஏறி படி சொன்னா ஏதாச்சும் ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடக்கும். ஆனா ஏன் போக மாட்டேங்கிற, எதுக்கா அவர் இப்ப போக மாட்டேன்றாரு. கோர்ட்டு கூப்பிடுது. சில பேர் சொல்றாங்க கோர்ட்டை மதிக்காம இப்படி உட்கார்ந்து கைவரில் என்னத்த அரசாங்க அதிகாரி. உசுறு போச்சுன்னா யாரை வச்சுடா சாட்சி சொல்லுவிய? அந்த கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. உசுறு இப்ப போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு வகையில உசுறு போயிடுச்சு. ஏன்னா அவர் தான் ஓப்பனா சொல்றாரு, எனக்கு நல்ல த்ரெட் இருக்குப்பா, உசுருக்கு ஆபத்து எனக்கு இருக்குது, என்னால வர முடியாது. அவர் சாட்சி சொல்ல மாட்டேங்கல, பிறல் சாட்சியா மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த கேஸ வாபஸ் வாங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயா எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்கிட்டா கோர்ட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அப்படி பண்ணிட்டா அவர் நல்ல சந்தோஷமா இருப்பாரு. யார் மேல கேஸ் போட்டாலும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. யாருக்காக போட மாட்டேன்றாரு.
அப்படி எதிர்த்து நிக்கிறதுனால இவருக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல சாட்சி சொல்றதுக்காக வீர தீர செயல் செஞ்சதுக்காக ஏதாவது செலவு வைக்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் அவரு எடுத்த அந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய, நியாயமா ஒரு சாட்சியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. என்னால ப்ரொடெக்ட்லாம் பண்ண முடியாது. முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லல, எந்த விதத்துல நியாயம்? அவர் இப்ப கேட்கிறார், எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா நான் வரேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஒளிவு மறை. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் சரி, இந்த கேஸ் ரொம்ப வருஷமா எடுத்துட்டு கிடக்கு. சட்டுப்புட்டு பேச்சு ஒண்ணு அந்த கேஸ். ஆனா கேஸை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் கூட வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வைங்கள, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் கேஸ் முடிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்குன்னு இருக்கிற த்ரெட், அவரோட ஃபுல் லைஃப் அப்படித்தான் இருக்கும். சில பேர் வந்துருவாங்க, இப்ப ஏன் இவர் ரொம்ப ஒழுங்கா, அங்கே கூஜா தூக்கினவர் தானே, ஏதோ நேர்மையா இருக்கேன்னு வெளியில எல்லாத்தையும் ஏதோ இதுக்குள்ள வேற ஏதாச்சும் உள்குத்து இருக்க போகுதுப்பா அப்படின்னு சில பேர் வருவாங்க. அவர் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருந்தா அவரோட பவரை யூஸ் பண்ணி, அவரோட பதவியை யூஸ் பண்ணி அவரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆடம்பரமா வாழணும், ஏகபோகமா சுகபோகமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த மனுஷன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. அது வேற, இது வேற. ஆனா தயவு செய்து கவர்மெண்ட் செத்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணாம அவர் உசுரோடு இருக்கும் போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு விட்ட பாதுகாப்பை மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணணும்னு கேட்டுக்கிறார். இல்ல நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துல வர மாதிரி கடைசியா தான் போலீஸ் அனுப்புவேன்னா ஒண்ணும்